இன்னைக்கு நம்ம பிளாக் டவுன் கராஜ் ரிவ்யூக்கு வந்திருக்க கார் நீங்க கேட்ட மகேந்திரா ஸ்கார்பியோ என் தான். குளோபல் என்கேப்ல 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங்கோட ஆல்ரெடி இருந்த மகேந்திரா ஸ்கார்பியோ விட ஒரு பெட்டர் வெர்ஷனா இந்த மகேந்திரா ஸ்கார்பியோ என் வந்திருக்குன்னே சொல்லலாம். நல்ல ஒரு ரோட் பிரசன்ஸ், நல்ல ஒரு டிசைனிங் எலிமெண்ட்ஸோட பிக் டாடிங்கிற இதோட ட்ரேட்மார்க்கு ஏத்த மாதிரியே ஒரு பெரிய காரா மட்டும் இல்லாம அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸோட இந்த பிக் டாடி மகேந்திரா ஸ்கார்பியோ என் வந்திருக்குன்னே சொல்லலாம். அதோட டீடைல் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமொபைல் அண்ட் பாட்காஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டே கேளுங்க. டிசைன்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பிக் டாடின்ற சிக்னேச்சர் ட்ரேட்மார்க் ஏத்த மாதிரி எல்லாமே பெருசு பெருசா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய கார், ஒரு பெரிய லைட்டிங் செட்டப், நல்ல ஒரு பேடாஸான லுக்னே சொல்லலாம் இந்த ஸ்கார்பியோ என்ல. அண்ட் அவங்களோட அலாய் வீல் டிசைன், அதுல குரோம் ட்ரீட்மெண்டோட கொடுத்துருக்காங்க. நிறைய குரோம் எலிமெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்கார்பியோ என்ல வந்து வந்திருக்கு. நீங்க டாப் எண்ட்லாம் போகும்போது உங்களுக்கு கார்னிஷ் ஃபினிஷோடய வண்டி வந்துடும். பட் லோ எண்ட் போகும்போது அது வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். அண்ட் உண்மையிலேயே நல்ல ஒரு ரோட் பிரசன்ஸ் கொடுக்குற வண்டினே சொல்லலாம். அண்ட் ஒரு நல்ல ரூஃப் ரைல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபங்க்ஷனல் ரூஃப் ரைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டி ஏறுறதுக்கு ஒரு சைட் ஸ்கர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு கிரில் செட்டப். பட் லோகோ வந்து கொஞ்சம் சின்னதா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு 6 குரோம் ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு நல்ல கிரில் செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் மகேந்திராவோட எக்ஸ் ஷேப் பம்பர் வந்து வந்துருச்சு. அண்ட் உங்களுக்கு ஃபாக் லேம்ப்லயும் எல்இடி டிஆர்எல் வந்து வருது. அதே மாதிரி ஹெட் லேம்ப்லயும் எல்இடி டிஆர்எல் வந்து வந்துரும். ஒரு சி ஷேப் ஃபாக் லேம்ப் எல்இடி டிஆர்எல் வந்து கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஒரு டச்னே சொல்லலாம். அண்ட் ஃபாக் லேம்ப் வந்து எனக்கு கொஞ்சம் சின்னதா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் நல்ல ஒரு ப்ரொஜெக்டர் செட்டப்போட ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்லைட்னு பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரொஜெக்டரும் வந்துருது, ஹாலோஜனும் சேர்ந்து வந்துருது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் क्वेश्चंस இருந்தா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். இல்லனா கீழ டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. ஃபுல் டீடைலும் அதுல இருக்கும். அண்ட் சைடு ப்ரொஃபைல்னு பார்க்கும்போது ஒரு பாக்ஸி ஃபினிஷ் தான். ஆல்ரெடி இருந்த மகேந்திரா மாதிரியே தான் இருக்கும். பட் டிசைனிங்ல வந்து நிறைய கட்ஸ் அண்ட் டர்ன்ஸ் வராது. இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரியான டிசைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் சைடுன்னு பார்க்கும்போது எனக்கு லைட்டா இது வந்து மகேந்திரா சைலோவோட ஒரு டிசைனிங் ஃபீல் வந்து வந்துச்சு. அண்ட் அந்த ரியர் பம்பரையும் பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு. பட் ஒரு நல்ல ஒரு ரியர் டிசைன் தான். ஒரு சிம்பிளான, நீட்டான, ஒரு ரக்கடான ரியர் டிசைனே சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு சைடு ஓப்பனிங் ரியர் டோர்ஸ் வந்து வந்துருச்சு. அதுல ஒரு வைப்பர் செட்டப்போட. அண்ட் ஒரு வோல்வோ டிசைனிங்ல ரியர் டெயில் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு எல்இடி லைட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் வண்டியோட கீழே வந்து நல்ல ஒரு பாடி கிளாடிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு மேட் ஃபினிஷ், குரோம் ட்ரீட்மெண்ட் பண்ண மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சைட் ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க வண்டியில ஏறதுக்கு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பிக் டாடிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வண்டி வந்து நல்ல ஹைட்டா இருக்கும். அண்ட் உங்களுக்கு சைட் மிரரே பார்க்கும்போது ஒரு கை அளவுக்கு சைஸ் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய சைட் மிரர். அப்போ வண்டி எவ்வளவு பெருசா இருக்குன்றத பார்த்துக்கோங்க. அண்ட் முக்கியமா ரியர் டிசைன்ல பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்கார்பியோ என்னன்ற பேட்ஜிங், நல்ல ஒரு மகேந்திரா லோகோவோட குரோம் ட்ரீட்மெண்ட் பண்ண ரியர் பம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ரிவர்ஸ் லைட் ஆட் ஆன் பண்ணி ரிஃப்ளெக்டர் செட்டப்போட கீழேயும் நல்ல ஒரு பாடி கிளாடிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இன்பில்ட்டாவே ஒரு நல்ல ஒரு ஸ்பாய்லர், அதுலயே வந்து பிரேக் லைட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் முக்கியமா உங்களுக்கு சைடுல பார்க்கும்போது மகேந்திரா ஸ்கார்பியோட சிக்னேச்சர் ஸ்டைலிங்கான அந்த ரியர் ரோல வந்து இன்னொரு ஹைட் செட்டப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 ரோல ரூஃப் டிசைனிங் வந்து கம்மியா இருக்கும். அண்ட் உங்களுக்கு தேர்ட் ரோ வரும்போது ரூஃப் டிசைனிங் இன்னும் கொஞ்சம் ஒரு ஹைட் கொடுக்கும். பட் எனக்கு வந்து என்னன்னா முன்னாடி இருந்த ஸ்கார்பியோல வர டிசைனிங் மாதிரி நிறைய டிசைனிங் வந்து இதுல வந்து ப்ளே பண்ணல. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் क्वेश्चंस இருந்தா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். இல்லனா கீழ டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. ஃபுல் டீடைலும் அதுல இருக்கும். நம்ம அடுத்து இன்டீரியர்னு பார்க்கும்போது நல்ல ஒரு பிரீமியமான ஃபினிஷ்ல தான் இன்டீரியர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் பழைய ஸ்கார்பியோ கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு சாஃப்ட் டச்சான லெதர் ஃபினிஷஸ்லாம் வந்து இந்த ஸ்கார்பியோ இன்டீரியர்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஃபர்னிச்சர் தீம்ல வந்து சீட் கவர்ஸ் வந்து அவைலபிளா வந்துடும். ஸோ உங்களுக்கு வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதை போய் சொல்லிட்டேன். ஸோ ஒரு நல்ல ஒரு பெரிய டேஷ்போர்ட். அந்த சீட்டிங் பொசிஷனே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹைட்டான பொசிஷன்ல வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி தான் இருக்கும். அண்ட் நல்ல ஒரு டோர் ஹேண்டில், அதுல ஒரு மேட் குரோம் ட்ரீட்மெண்ட் பண்ண டிசைனிங்கோட வந்திருக்கு. அண்ட் பியானோ பிளாக் ஃபினிஷ் வந்து உள்ள கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு டோர்லயே வந்துடும். பிளஸ் உங்களுக்கு டேஷ்போர்ட்லயும் நல்ல ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் வந்து வந்துடும். ஒரு சூப்பரான இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், அதை சுத்தி வந்து மேட் குரோம் கார்னிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசி வென்ட்ஸ், 4 ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலயும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்லயும் டேஷ்போர்ட்லயும் வந்து டியூல் டோன் கலர் ஆப்ஷன் வந்துடும். உங்களுக்கு மேட் வித் அந்த ஃபர்னிச்சர் கலர் ஆப்ஷனும் வந்துடும். அது ஒரு நல்ல டச்னே சொல்லலாம். நல்ல ஒரு லெதர் ஃபீல் கொடுக்குற ஸ்டேரிங், அதுல வந்து உங்களுக்கு ஸ்டேரிங் மவுண்ட்ஸ் எல்லாமே வந்துரும். இந்த மகேந்திரா ஸ்கார்பியோன்ல வந்து எலக்ட்ரிக்கல் பார்க்கிங் பிரேக் கிடையாது. 4 ட்ராக்ஷன் மோட்ஸ், அதுக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் கியர் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து காக்பிட் டிசைன் வந்து அந்த ஃப்ரண்ட் டேஷ்போர்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கீழே வந்து ஏரோப்ளைன்ல இருக்க சுவிட்சஸ் மாதிரி இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்க தார்லயும் பார்த்துருக்கலாம். நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிசைனிங், நல்ல ஒரு பிரீமியமான இன்டீரியர்னே சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு மேல வந்து ஒரு நல்ல ஒரு சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஒரு பேனோராமிக் சன்ரூஃப் வந்து அவைலபிளா இல்ல. அண்ட் உங்களுக்கு காரை சுத்தி
சோனி மியூசிக் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. சோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 ஸ்பீக்கர் கிட்டத்தட்ட வருது. ஃபுல் சரௌண்டிங்லயும் வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் மிட்ரோல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான மிட்ரோ தான் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா கம்பேர் டு பொலேரோ அண்ட் பழைய ஸ்கார்பியோல கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார்னே சொல்லலாம் மிட்ரோல. அண்ட் ரியர் ரோல வந்து உங்களுக்கு கொஞ்சம் காம்பாக்டா தான் இருக்கும். கிட்ஸ் உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். அடல்ட்ஸ் வந்து உட்கார்ற மாதிரியா இருக்காது. ஒரு 6 ஃபீட் பர்சன்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு பூட் ஸ்பேஸ் கிடையாது. பட் நீங்க லாஸ்ட் ரோவை ஸ்பிளிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். ஓவரால் ஒரு பிரீமியம் இன்டீரியர் இந்த மகேந்திரா ஸ்கார்பியோ Nல இருக்குன்னே சொல்லலாம். அடுத்தது ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிரைட்டான ஹெட்லைட் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு ப்ரொஜெக்டர் வித் ஹாலோஜன் செட்டப்போட. அண்ட் அடுத்ததா வயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் சீட்டிங் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு கமாண்டிங்கான சீட்டிங் பொசிஷன் இருக்கும். ஸோ உட்கார்ந்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டாலான வண்டியில வந்து டிராவல் பண்ற ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். அண்ட் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டிங் பொசிஷன். உங்களுக்கு 6 சீட்டர் ஆப்ஷன் வருது, 7 சீட்டர் ஆப்ஷன் வருது. ஸோ உங்களுக்கு 4 சீட் கேப்டன் சீட் வரதுக்கான ஆப்ஷன்ஸ் இதுல அவைலபிளா இருக்கு. அண்ட் உங்களுக்கு டியூவல் ஜோன் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆப்ஷனும் வந்துருது. அண்ட் மகேந்திராவோட அட்ரோனெக்ஸ் கனெக்ட் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களோட ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட நீங்க ஆப் கனெக்டிவிட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் கியர் பாக்ஸோட வந்துரும். அண்ட் 2 இன்ஜின் ஆப்ஷன் இருக்கு. அண்ட் உங்களுக்கு மகேந்திராவோட 3 டிரைவ் மோட்ஸ் வந்து அவைலபிளா வந்துரும். ஜிப் ஜாப் ஜூம்னு. அண்ட் இந்த மகேந்திரா ஸ்கார்பியோ N வந்து ஒரு பாடி ஆன் ஃப்ரேம் கார். அண்ட் 4 டெரைன் மோட்ஸ் அவைலபிளா இருக்கும். அண்ட் மகேந்திராவோட பில்ட் குவாலிட்டி இதுல வந்து உங்களுக்கு வந்துரும். அண்ட் அதை தவிர்த்து உங்களுக்கு ரியர் ஏசி வென்ட்ஸ், நல்ல ஒரு சன் ரூஃப், ஒரு காக்பிட் டிசைனோட ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் அண்ட் ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோலோட வந்துருது. அண்ட் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு காஃபி பிளாக் லெதர் டிசைனோட சீட் வந்து வந்துருது. அண்ட் முக்கியமா வந்து ரியர் கேமரா ஆப்ஷன் வந்து இந்த ஸ்கார்பியோ Nல வந்து வந்திருக்கு. அண்ட் உங்களுக்கு அவுட் சைடுல வந்து ஒரு டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்து வந்துருச்சு. ஃபாக் லேம்ப் வந்து LED ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப் வந்து கொடுத்திருக்காங்க. பட் ஒரு நல்ல ஒரு பேனோராமிக் சன்ரூஃப் வந்து கொடுத்திருக்கலாம். அண்ட் அந்த ஹெட்லைட்ஸ் வந்து ரெண்டுமே ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்திருக்கலாம். பட் இவங்க ஹாலோஜன் வித் ப்ரொஜெக்டர் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பேசிக்கா வர வேண்டிய எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல்ஸ் வந்து வருது. ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல் வந்து வந்துரும். அண்ட் DDDன்ற ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருக்கு. அது என்னன்னா டிரைவர் ட்ரௌசினஸ் டிடெக்ஷன். ஸோ நீங்க தூங்குற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அலர்ட் வந்து அது சென்ஸ் பண்ணி கொடுத்துரும். அண்ட் ABS வித் EBD ஆப்ஷனும் இருக்கு. அண்ட் உங்களுக்கு அவுட் சைடில் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட் இன்ஃபோடைன்மென்ட் சிஸ்டம்ல முன்னாடி சொன்ன மாதிரி அட்ரோனெக்ஸ் கனெக்டோட ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே வந்துரும். ஸ்டீரிங் மவுண்ட் பட்டன்ஸ் எல்லாமே வந்துரும். அண்ட் பேசிக்கான இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டமும் வந்துரும். பவர் விண்டோஸ், எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் ORVM, ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோ வைப்பர், 6-வே டிரைவர் பவர் சீட் அட்ஜஸ்டபிள். அண்ட் உங்களுக்கு மிடில் ரோல 1 டச் ஸ்டம்பிள் வந்து வரும். அண்ட் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ரியர் வைப்பர் வித் வாஷரோட வந்துருது. அண்ட் 2 ரோக்கும் ரூஃப் லேம்ப் வந்து அவைலபிளா. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் क्वेश्चंस இருந்தா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். இல்லனா கீழ டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. ஃபுல் டீடைலும் அதுல இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது 2 இன்ஜின் ஆப்ஷன் வந்து வந்துருது. M ஸ்டாலின், M-ஆக் வந்துரும். சோ உங்களுக்கு M ஸ்டாலியன்ல டர்போ பெட்ரோல் டைரக்ட் இன்ஜின் TGDI பெட்ரோல் இன்ஜின் வந்து வந்துரும். அண்ட் M-ஆக்ல CRDI காமன் ரெயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன் டீசல் இன்ஜின் ஆப்ஷனோட வந்துரும். அண்ட் உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின்ல 2 லிட்டர் ஆப்ஷனும் டீசல் இன்ஜின்ல 2.2 லிட்டர் ஆப்ஷனும் வந்துரும். சோ பெட்ரோல் இன்ஜின்ல பார்க்கும்போது உங்களுக்கு 5000 RPMல 150 bhpயும் 3000 RPMல 370 Nm ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக்ல டார்க் வந்து 10 Nm வந்து டிஃபரெண்ட் ஆகும். அண்ட் உங்களுக்கு போத் ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கு. அண்ட் டீசல்ல பார்க்கும்போது உங்களுக்கு 3500 RPMல 130 bhpயும் 3000 RPMல 370 Nm ஆஃப் டார்க்கும் கொடுக்குது. அதே நீங்க டீசல் ஆப்ஷன்ல ஆட்டோமேட்டிக்னு போகும்போது 2750 RPMலயே 400 Nm ஆஃப் டார்க் வந்து கொடுக்குது. அண்ட் உங்களுக்கு டீசல் ஆப்ஷன்லயும் மேனுவல் ஆட்டோமேட்டிக் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோட அவைலபிளா இருக்கும். அண்ட் இந்த மஹிந்திரா ஸ்கார்பியோ Nல உங்களுக்கு 2 வீல் டிரைவ் ஆப்ஷனும் இருக்கு, 4 வீல் டிரைவ் ஆப்ஷனும் இருக்கு. அதுலயும் ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் ஆப்ஷனோட இருக்கும். சோ உங்களுக்கு வேரியன்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாறும். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 7 சீட்டர் ஆப்ஷனும் இருக்கு, 6 சீட்டர் ஆப்ஷனும் இருக்கு. சோ உங்களுக்கு 6 சீட்டர்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ரோவும் மிடில் ரோவும் கேப்டன் சீட்ஸோட அவைலபிளா வரும். 7 சீட்டர்னு வரும்போது மிடில் ரோ கனெக்டடா வரும். அண்ட் உங்களுக்கு ஒரு பெரிய டேங்க் கெபாசிட்டி வந்து அவைலபிளா இருக்கு, 57 லிட்டர்ஸ் கிட்டத்தட்ட. அண்ட் பிரேக்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுலயுமே டிஸ்க் பிரேக்ஸ் வந்து வந்துருச்சு. அண்ட் டயர்ஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு 18 இன்ச் அலாய் 255/60 ஆப்ஷனோட ஒரு டைமண்ட் கட் டிசைனிங்கோட வந்து அலாய்ஸ் வந்து வந்துருச்சு. அண்ட் உங்களுக்கு ஸ்பேர் வீல்னு பார்க்கும்போது ஸ்டீல் வீல் தான் வந்து வரும். அது வந்து 17 இன்ச் ஆப்ஷனோட கொஞ்சம் சின்னதா தான் வரும். அண்ட் அதுவும் உங்களுக்கு வேரியன்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாறும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் क्वेश्चंस இருந்தா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். இல்லனா கீழ டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. ஃபுல் டீடைலும் அதுல இருக்கும். அண்ட் அடுத்தது கலர் ஆப்ஷன்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6 கலர் ஆப்ஷன் வந்து வந்துருது. அதுல ஃபர்ஸ்ட் வந்து டாஸ்லிங் சில்வர், டீப் ஃபாரஸ்ட் அதாவது கிரீன் கலர், எவரெஸ்ட் ஒயிட் கலர் வந்துருது, நாப்போலி பிளாக், ரெட் கலர் ஆப்ஷனும், மிட் நைட் பிளாக் கலர், ஒரு டார்க் ப்ளூ நேவி கலர் ஆப்ஷனும் வந்து வந்துருது. அண்ட் உங்களுக்கு வேரியன்ட்ஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7 வேரியன்ட்ஸ் வந்து வந்துருது. அண்ட் அடிஷனலா இப்பதான் ரீசெண்டா Z8 செலக்ட்ன்ற ஒரு வேரியன்ட் வந்து 16 lakh பிரைஸ் இருந்து ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து Z2, Z4, Z6, Z8 செலக்ட், Z8, Z8L அண்ட் டாப் எண்டா Z8L வந்து 2 ஆப்ஷன்ஸா வந்துரும். ஸோ உங்களுக்கு
உங்களுக்கு இந்த Z2ல இருந்து Z8 வரைக்கும் 7 சீட்டர் ஆப்ஷனும் டாப் எண்டான 2 மாடல் Z8L மட்டும் 6 சீட்டர் ஆப்ஷனோட வரும். அண்ட் உங்களுக்கு வேரியன்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி இன்ஜின் ஆப்ஷன்ஸும் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸும் 2 வீல் டிரைவ் 4 வீல் டிரைவ் ஆப்ஷன்ஸும் மாறும். அண்ட் பிரைசிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு Z2 வேரியன்ட் 13,85,200 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் Z4 வேரியன்ட் 15,48,701 ரூபீல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் Z6னு பார்க்கும்போது உங்களுக்கு 16,86,001 ரூபீல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் Z8 செலக்ட் வேரியன்ட்ல பார்க்கும்போது உங்களுக்கு 17,09,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் Z8 ஆப்ஷன் போகும்போது உங்களுக்கு 18,74,400 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் Z8L வேரியன்ட்ஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு 20,37,499 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ உங்களுக்கு 13.85 லாக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 22,47,700 ரூபீஸ் டாப் அண்ட் வேரியன்ட் வரைக்கும் போகும். சோ ஃபைனலா ஏன் இந்த மகேந்திரா ஸ்கார்பியோ என்ன வந்து நீங்க எடுக்கலாம்ன்றது காரணம் வந்து ஒரு நல்ல ஒரு ரோட் பிரசன்ஸோட உங்களுக்கு ஒரு கார் வேணும், இருக்கிற SUVs காம்படிட் பண்ற மாதிரியான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கார் வந்து வேணும் நீங்க நினைக்கும் போது நீங்க கண்டிப்பா ஸ்கார்பியோ என்ன வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சேஃப்டி பொறுத்த வரைக்கும் மகேந்திராவோட சேஃப்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ ஒரு இந்தியன் காரை இந்த மகேந்திரா ஸ்கார்பியோ என்ன வந்து நீங்க கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ணலாம். நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியோட நல்ல ஃபீச்சர்ஸோட நிறைய வேரியன்ட்ஸோட ஒரு அஃபோர்டபுளான ஒரு பிக் SUV வந்து இந்த மகேந்திரா ஸ்கார்பியோ என் வந்து இருக்குன்னு நான் சொல்றேன். அண்ட் ஒரு 2200 cc நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜினோட இந்த ஸ்கார்பியோ ஜெனரேஷனா வருது. சோ இந்த மகேந்திரா ஸ்கார்பியோ என்ன பத்தி நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஆட்டோமொபைல் டீடைல் கண்டென்ட்டுக்கும் பாட்காஸ்ட்டுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.